நடிகர் விஜய் இருக்காருன்னா மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஆனால் கரூர் சம்பவத்துக்கு அவரை மட்டுமே சொல்லிட முடியாது இல்லையா? கரூர் சம்பவத்தை அவரை மட்டும் சொல்லலை, நீங்களும் அதுக்கு உடந்த, நானும் உடந்தேன், எல்லாருமே உடந்தேன். இன்றைக்கி இருக்கக்கூடிய விஞ்ஞான உலகத்தில் ஒரு அரசாங்கம் விவசாயிக்கு இந்த இடத்துல நீங்கள் போர் போட்டால் நீர் கிடைக்கும்னு சொல்ல முடியாதா? நீரை ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு ஒரு கல்வியை கொண்டு வாங்க, அதில் படிக்கிறதுக்கு மாணவர்களுக்கான வாய்ப்பை கொடுத்து அதில் அரசாங்க வேலை வாய்ப்பை நிலத்தடி நீரை கண்டுபிடிச்சி கொடுக்குறதுல இளைஞர்களுக்கு கொடுங்க. எண்ணற்ற வேலை வாய்ப்பு இருக்கு. இங்கே இருக்கக்கூடிய நம்ம நாட்டை ஆளக்கூடிய பிரதமராக இருந்தாலும் முதலமைச்சராக இருந்தாலும் ஒவ்வொருவரும் தேவையான அடிப்படை வசதிகளை செஞ்சு கொடுக்கும். திராவிட கொள்கைகளோடு உங்களுடைய கொள்கைகள் உடன்படுமா? தேசியமும் தெய்வீகத்தையும் நாங்கள் எடுக்கிறோம். ஒரு தேசம் வலிமையாக இருந்தால் தான் தமிழகம் வலிமையாக இருக்கும். இன்றைக்கும் பெண்களுக்கு அந்த சுய உதவி குழுக்கள் வைத்திருக்கிறதோ அல்லது அவங்களுக்கு எம்எஸ்எம்இ லோன் கொடுக்கறது, ஸ்கில் டெவலப்மெண்ட், இது எல்லாமே இருந்துட்டு இருக்கு. இது சரியா இருக்குது நீங்கள் நினைக்கிறீங்க? 5% 10% கடனை கொடுத்துட்டு நாங்கள் பெண்கள் முன்னேற்றத்துக்கு எல்லாம் வாரி வழங்கிட்டோம்னு சொல்கிறதெல்லாம் ஏற்புடையதில்லை. கண்டுடைப்பே இருக்கக்கூடாது. தமிழகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா சுற்றுலா நிறைந்த மாநிலம், மிகப்பெரிய கடற்கரை சுற்றுலா நம்ம பண்ணலாம். ஆன்மீக சுற்றுலா நம்ம கொண்டு வரலாம். பிரதான கோயில் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், தஞ்சை பெரிய கோயில், இதெல்லாம் கொண்டு வரலாம். ஆனால் இருக்கே ஹெரிட்டேஜ் டூர்ஸோ இல்லை ஐஆர்சிடிசி மூலமாக டூர்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறதோ அல்லது தமிழக சுற்றுலாத்துறை மூலமாக இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறதோ நடந்துட்டு இருக்கு. வளர்ச்சி திருப்தி உங்களுக்கு திருப்தியாக இருக்கா? உங்கள் வளர்ச்சியை உலக நாடுகள் ஏற்றுக்கிறதா? இன்றைக்கி இருக்கக்கூடிய சினிமாவை பற்றி உங்களுடைய பார்வை, நீங்கள் அதில் என்னென்ன மாற்றங்கள் வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரு சமூகத்தை தாழ்த்தி படம் எடுப்பதே அதே இங்கே சரியான சமூக நீதி அல்லன்னு நான் சொல்கிறேன். மக்களை மதத்தினால் ஜாதியால் பிரிக்கக்கூடிய ஒரு ஊடகமாக சினிமா இருக்கக்கூடாது. இன்றைக்கி நம்ம கூட நமது மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் திரு PLA ஜெகநாத் மிஸ்ரா அவர்கள் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஒரு புது கட்சி தொடங்கியிருக்கீங்க. உங்களால் பயனடைந்த லட்ச மக்கள் இருக்கிறாங்க. அவங்க எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்குமே இது. நாங்கள் இந்த கட்சி தொடங்கினதே மக்கள் மத்தியில் வாக்கெடுப்பு நடத்தினோம். கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கு மேலே ஒரு 5.5 லட்சம் மக்கள்கிட்ட வாக்கு சீட்டு கொடுத்து மக்கள்கிட்ட பூரா நாங்கள் வாக்கெடுப்பு நடத்தோம். அரசியல் கட்சி தோற்றுவிக்கணுமா வேண்டுமா வேண்டாமா அப்படின்னு. அதை தோற்றுவித்து அதில் கிட்டத்தட்ட 99.63% மக்கள் வாக்களித்தாங்க. அரசியல் கட்சி தோற்றுவிக்கணும். அதன் அடிப்படையில் தான் நாங்கள் கட்சியை தொடங்கணும். பெரிய பெரிய கட்சிகள் இருக்குது, எல்லாமே இருக்கக்கூடிய இந்த சூழலில் நீங்கள் ஒரு கட்சி தொடங்கணும் அப்படின்னு எப்போ நீங்கள் யோசிச்சிங்க? 30 ஆண்டு காலமாக சமூக பணியில் இருக்கோம். ஒரு 7 மாநாடுகளை நடத்தியிருக்கோம். பல்வேறு விஷயங்களுக்காக மக்களுக்கான போராட்டங்களை முன்னெடுத்திருக்கோம். இப்போ எங்கள் சமூக மக்கள் அப்படின்னு இல்லாமல் எல்லா சமூக மக்களுக்கும், எல்லா மதத்தை சார்ந்தவர்களுக்கான கோரிக்கைகளுக்கு நாங்கள் பல்வேறு போராட்டங்களை நடத்தியிருக்கோம். இல்லை, நான் ஒரு 20 ஆண்டு காலத்துக்கு முன்னாடியே அரசியலில் விட்டுட்டு சமூக பணிக்கு வந்துட்டேன். அப்போ அரசியலில் இந்த மாற்றத்தெல்லாம் நம்ம கொண்டு வரணும், இந்த மாற்றமாக பண்ணணும், செய்யணும் அப்படின்னு நாங்கள் நிறையா இடத்துல நிறையா விஷயங்களை சொல்லிகிட்டே இருக்கோம். அது எதுவுமே நிறைவேறலை. அப்போ நம்ம ஒரு அரசியல் இயக்கமாக இருந்து ஒரு அதிகார வர்க்கத்தில், அதிகார மையத்தில் போய் நம்ம சொல்கிற மாதிரி இருக்கணும், அவங்க கேட்குற மாதிரி இருக்கணும். அப்போ அதுக்கு நம்ம ஒரு அதிகாரத்தை பெறணும். அப்படிங்கிற அடிப்படையில் அந்த அதிகாரத்தை நமக்கு மட்டுமல்ல, நம்முடைய ஒட்டுமொத்த அதிகாரத்தை பெறாத அத்தனை மக்களுக்கும் பெற்றுத்தரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் தமிழகத்தையே எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி 1% மக்கள் தான் அரசியல் அதிகாரத்தை பெற்றிருக்காங்க. மீதி 99% அரசியல் அதிகாரத்தை பெறலை. எங்களுடைய நமது மக்கள் முன்னேற்ற கழகம் அரசியல் அதிகாரத்தை பெறாத அத்தனை மக்களுக்கான இயக்கமாக கொண்டு வரோம். உங்களுடைய கட்சிக்கான கொள்கைகள் அப்படிங்கிறது என்னெல்லாம்? எங்கள் கட்சி தொண்டரை முதல் உன்னுடைய குடும்பத்தை பார், 2வது உன்னுடைய பொருளாதாரம், நீ சார்ந்த வேலையை பார், 3வது கட்சியை பார், கட்சி உன்னை பார்க்கும்னு சொல்கிறோம். இது வரைக்கும் எந்த ஒரு அரசியல் கட்சியும் உன் குடும்பத்தை பார்ன்னு சொன்னதாக எனக்கு தெரியலங்கிறதுல நாங்கள் தூய நீர், தூய காற்று, தூய மண் வளத்தை நாங்கள் பேசுகிறோம். இப்போ 2000 மக்கள் தொகை 100 கோடி, 2020 மக்கள் தொகை 140 கோடி, 2040 மக்கள் தொகை 200 கோடி. 40 ஆண்டு கால வித்தியாசத்தில் 100 கோடி மக்கள் தொகை 200 கோடி மக்கள் தொகை ஆக போகுது. 100 கோடி மக்கள் அதிகமாக வாழ்கிறதுக்கு நல்ல காற்றை வச்சுருக்கோமா, நல்ல நீரை வச்சுருக்கோமா, நல்ல மண் வளத்தை வச்சுருக்கோமா, இதை 3 பற்றி பேசுகிறோமா? இல்லையே. அதை பற்றி யாருமே சிந்திக்கிறது இல்லை. அதை பற்றி நாங்கள் சிந்திக்கிறோம். அதை பற்றி நாங்கள் தொடர்ந்து பேசுகிறோம். உறுதியுடன், உத்தரவாதத்துடன், கல்வியும் மருத்துவமும் உத்தரவாதத்துடன் அரசு வழங்கும். இங்கே இருக்கக்கூடிய நம்ம நாட்டை ஆளக்கூடிய பிரதமராக இருந்தாலும் முதலமைச்சராக இருந்தாலும் ஒவ்வொருவரும் தன்னுடைய பிள்ளைகளாக கருதி அவங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செஞ்சு கொடுக்கணும். இப்போ ஒரு விவசாயியாக நீங்கள் இதெல்லாம் இன்னும் எங்களுக்கு கிடைக்கப்படலை, இதெல்லாம் எனக்கு வேணுங்கிறது தான் என்னுடைய முதல் ஆதங்கமாகவே இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்ச விஷயங்கள் என்னெல்லாம்? விவசாயிகள் எடுத்துக்கிட்டால் விலை நிர்ணயம் நம்ம நிச்சயமாக ஏற்படுத்தி தர முடியும். இப்போ நமது
மக்கள் முன்னேற்றக் கழகம் அதாவது முடியாத கொள்கையை சொல்லுது அப்படின்னு இல்லை, நடைபெறக்கூடிய கொள்கையை சொல்லி அதுக்கான திட்டம், இந்த கொள்கையெல்லாம் நீங்கள் இப்படிலாம் பண்ணலாம். இப்போ அதில் வந்து தரமான விதை, தரமான இயற்கை உரம், இயற்கை மருந்து, இப்போ ரசாயன மருந்து உரம் போடுறதுனால தான் நம்மளுக்கு நோய்கள் வருது. அப்போ அரசாங்கமே இயற்கையான விதை, இயற்கையான உரம், இயற்கையான மருந்து மூன்றையுமே அரசாங்கம் கொடுக்கணும். அதை ஒரு சிஸ்டமேட் பண்ணணும். இப்போ 1,00,000 ஏக்கர் வெண்டிக்காய் விதை கொடுத்துட்டோம், அதுக்கு மேலே நட்டிங்கன்னா விலை கிடைக்காது, நீங்கள் தக்காளியை நாற்று கொடுக்குறோம், தக்காளியை நடுங்க, பீன்ஸை நடுங்க, மற்ற காய்கறியை நடுங்க அப்படிங்கிற அரசாங்கம் சிபாரிசு சொல்லலாம். இதில் எண்ணற்ற ஒரு ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கலாம். இப்போ நிலத்தடி நீர், விவசாயிகளுக்கு சரியான நிலத்தடி நீர் தெரியல, எங்கே இருக்கிற இடம் தெரியல. இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய விஞ்ஞான உலகத்தில் ஒரு அரசாங்கம் விவசாயிக்கு இந்த இடத்துல நீங்கள் போர் போட்டால் நீர் கிடைக்கும்னு சொல்ல முடியாதா? நீரை ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு ஒரு கல்வியை கொண்டு வாங்க, அதில் படிக்கிறதுக்கு மாணவர்களுக்கான வாய்ப்பை கொடுத்து, அதில் அரசாங்க வேலை வாய்ப்பை நிலத்தடி நீரை கண்டுபிடிச்சு கொடுக்குறதுல இளைஞர்களுக்கு கொடுங்க. எண்ணற்ற வேலை வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய கட்சியினுடைய கொள்கைன்னு சொல்லும்பொழுது நீங்கள் சொன்னீங்க சுத்தமான காற்று, சுத்தமான நீர் அப்படின்னு சொன்னீங்க. ஒவ்வொரு கட்சிக்குமே ஒரு ஐடியாலஜிக்கல் ஃபிகர் ஒருத்தவங்க இருப்பாங்க. ஒரு கட்சியும் அவங்களுடைய இன்ஸ்பிரேஷனாக சில பேர் வச்சுருப்பாங்க இல்லையா? அப்படி உங்களுடைய கட்சிக்கு யாரெல்லாம்? நாங்கள் வந்து இப்போ மாவீரன் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸை எடுத்திருக்கோம். மாவீரன் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸை பணைய வைத்து வாங்கப்பட்டதான் இந்திய தேசிய சுதந்திரம். இதை இன்றைய இளைஞர்களுக்கே தெரியல, இளைஞருக்கே கொண்டு போகல. இன்றைக்கி இந்திய தேசிய இராணுவ வலு கட்டமைப்போட இருக்குன்னா அதுக்கு மாவீரன் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஒரு காரணம். எந்த ஒரு போராட்டம் இருந்தாலும் அந்த வலிமையுடன் போராடி வெற்றி பெறும். அதுதான் அந்த நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுடைய கொள்கையில் நாங்கள் தீர்க்கமாக எடுத்திருக்கோம். அதாவது உங்களுடைய கட்சி வந்து இந்த 2026 எலெக்ஷனில் வந்து 234 தொகுதிகள்லையுமே எங்களுக்கு வெற்றியை நிர்ணயிக்கிறதுக்கான வலு இருக்குது, அந்த அளவுக்கு ஓட் பேங்க் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. எதன் அடிப்படையில் சார்? மக்களுக்கு நாங்கள் சர்வீஸ் பண்ணியிருக்கோம். எங்களை விரும்பக்கூடிய மக்கள் இருக்காங்க, எங்கள் கொள்கையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்கள் இருக்காங்க. அனைத்து தரப்பு மக்களுக்கும் பல்வேறு காலகட்டத்தில் அவங்களுடைய உரிமைக்காக நாங்கள் போராடி இருக்கோம். அதன் அடிப்படையில் ஒரு தொகுதிக்கு குறைந்து வைத்தாலும் ஒரு 20,000 ஓட்டாவது எங்களுக்கு இருக்குது. கொரோனா காலத்தை எடுத்துங்க, சுனாமி ஏற்பட்ட போது எடுத்துங்க, வெள்ளம் ஏற்பட்ட போது எடுத்துக்கோங்க. எல்லா காலகட்டத்திலையும் ஜாதிக்கு அப்பாற்பட்டு அனைத்து தரப்பு மக்களுக்கும் நாங்கள் சர்வீஸ் பண்ணியிருக்கோம். எப்பயுமே வந்து ஒரு சமூகம் முன்னேறணும் அப்படிங்கிற நினைப்பை விட அந்த சமூகத்தை சார்ந்து இருக்கக்கூடிய அனைத்து சமூகமும் முன்னேறினாத்தான் தான் சமூகம் முன்னேறும். அதை மையப்படுத்தி தான் நாங்கள் எங்களுடைய நகரம் சமூக அமைப்பாக இருக்கிறப்ப நாங்கள் நகர்ந்துருக்கோம். அரசியல் அமைப்பாக இருக்கிறப்ப இன்னும் வலுவுடன் அனைத்து தரப்பு மக்களுக்கான முன்னேற்றத்தை முன்னெடுத்துதே நாங்கள் போகிறோம். இப்போ வந்து நிறைய புது கட்சிகளும் வந்திருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா தாவேகாவோட விஜய் அவர்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு மாஸ் அப்பீல் இருக்குது. இது நம்மளும் ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டு தான் இருக்கோம். அப்போது இந்த மாதிரி புது கட்சிகள் இருக்கும்பொழுது நீங்களும் ஒரு புது கட்சியாக தொடங்கும்போது எப்படி இருக்கும் அந்த காம்படிஷன்? நீங்கள் எப்படி அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு என்னென்ன விஷயங்கள் கொண்டு போக போகிறீங்க? இது நாங்கள் காம்படிஷன் எடுத்துக்கல, எங்களுடைய கொள்கைகளை தீர்க்கமாக வைத்து நாங்கள் மக்களுக்கு என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத முன்னிறுத்தி நாங்கள் முன்னெடுத்து போய்கிட்டு இருக்கோம். இப்போ நடிகர் விஜய் இருக்காருன்னா மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு, இருக்குது. ஆனால் அதை அவர் சரியாக பயன்படுத்திக்கிறல, சரியாக அதை பூர்த்தி பண்ணலை. அதெல்லாம் எனக்கு ஒட்டுமொத்த மக்களுக்கும் வருத்தம் இருக்குது, எனக்கு வருத்தம் இருக்குது. அப்படி சொல்கிறீங்களா நீங்கள்? ஆனால் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு குரல் கொடுத்துட்டு இருக்கிறாரு. குரல் கொடுத்துக்கிறதுங்கிறது மேடம், புரட்சித் தலைவர் எம்ஜிஆரே வந்து மக்களை சந்தித்து தான் அரசியல் செஞ்சு பழையிருக்கார வசி. மக்களை சந்திப்பதற்கும் பத்திரிகையாளரை சந்திப்பதற்கும் பயந்தவனா அரசியல் செய்ய முடியாது. ஒரு அரசியலுக்குன்னு வாரோம்னா எல்லாத்துக்கும் துணிஞ்சு தான் அரசியலுக்கு வரணும். எல்லா நிகழ்வும் நடக்கும், எல்லாம் துணிஞ்சு தான் அரசியலுக்கு வரணும். இதில் வந்து மக்களுக்கு எதிர்பார்ப்பை பூர்த்தி அடையாமல் இருக்கிறது வந்து ஏற்புடையது இல்லை. அது தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா அப்படிங்கிறது 2026 தேர்தல் தான் முடிவு செய்யும். இப்போ நான் கரூர் சம்பவத்துக்கு நானும் அந்த பாதிக்கப்பட்ட மக்கள்லாம் போய் பார்த்தோம். இறந்தவங்க வீட்டுக்கெல்லாம் நாங்களும் போனோம். எங்களால் முடிஞ்ச சின்ன உதவி அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கெல்லாம் எங்களால் சின்ன உதவியில் செஞ்சோம். ஒவ்வொரு சந்திப்பிலும் மக்களை சந்தித்து கூட்டத்தை குறைத்துக்கிட்டே வந்துடலாம். ஒரு இடத்துல கூட்டத்தை வந்து தம்புன்னு தான் அந்த இடத்துல வந்து ஏற்பட்டது. உலக அரசியலில், இந்திய அரசியலில் மக்களுக்கு ஆர்வம், கூட்டம் அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்க்க முடியாத ஒரு விஷயம் இல்லை. எவ்வளவோ நடிகர்கள் தாண்டியிருக்காங்க, இதெல்லாம் தாண்டி தான் வந்திருக்காங்க. மக்களை சந்திக்கிறதுல விபத்து இல்லாமல் மக்களை வந்து சந்திக்கலாம். கரூர் மட்டும்தானே நிகழ்வு, அதுக்கு முன்னாடி நடைபெற்ற நிகழ்வு பூரா மக்களை வந்து அருமையாக சந்தித்து வந்துட்டார்ல. அவருடைய பிரச்சாரத்தில் சில மாற்றம் இருக்குது, அந்த மாற்றத்தை அவர் மாற்றணும். ஆனால் கரூர் சம்பவத்துக்கு அவரை மட்டுமே சொல்லிட முடியாது இல்லையா? கரூர் சம்பவத்தை அவரை மட்டும் சொல்லலை, நீங்களும் அதுக்கு உடந்தேன், நானும் உடந்தேன், எல்லாருமே உடந்தேன். நம்ம வந்து ஒரு அவேர்னஸை வந்து நம்ம பண்ணியிருக்கணும். அரசாங்கம் ஒரு அவேர்னஸை பண்ணியிருக்கணும். காவல்துறை ஒரு அவேர்னஸை பண்ணியிருக்கணும். இப்போ நீங்கள் ஒரு புது கட்சி தொடங்கியிருக்கீங்க. உங்களுடைய கட்சிக்கு இந்த மாதிரி யாராவது பொலிட்டிக்கலி தெரிஞ்ச
நீங்கள் சொல்ல மாதிரி பெரிய ஆட்கள் வரவங்க நிறைய யாராவது வர வாய்ப்பு? அரசியல் அனுபவம் வாய்ந்தவர்கள் வந்து இருக்காங்க. 2-3 எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து இருக்காங்க. மேக்ஸிமம் எங்கள் கட்சியில் இருக்கிறப்போ அரசியல் கட்சியில் அனுபவம் வாய்ந்தவர் தான் இருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஏதாவது கட்சி நீங்கள் பேசியிருக்கீங்களா கட்சி தலைவர்களோடையோ இல்லைன்னா கூட்டணி வைக்கிறதுக்கான முன்னெடுப்புகள் ஏதாவது நடந்திருக்கா? இப்போ பல்வேறு போராட்டங்களில் முன்னெடுத்திருக்கோம். அந்த கண்ணை கோயில் வந்து கும்பாபிஷேகம் பண்ணணும், அது சீரமைக்கப்பட்டு புனரமைக்கப்பட்டு மிகப்பெரிய அளவில் கும்பாபிஷேகம் நடக்கணும் அப்படிங்கிற கோரிக்கைலாம் எடுத்து போராட்டங்கள் நடத்திக்கிட்டு இருக்கோம். இப்போ கண்ணை கோயிலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2000 ஆண்டு காலத்துக்கு முன்பு கட்டப்பட்டது தான் கண்ணை கோயில். மங்களதேவி கண்ணை கோயில் தேக்கடி. ஆமாம் ஆமாம். அது எங்கள் ஊர்லேருந்து ஒரு 15 கிலோமீட்டர். கண்ணை அம்மனுடைய கால் மாட்டில் தான் நாங்கள் தலை வச்சே படுத்திருக்கோம். ஆண்டுக்கு ஒரு முறை வந்து தரிசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் கிடைக்கிது. அதுவும் முன்னாடி வந்து 1 மாதம் கொடுத்தாங்க, 1 வாரம் கொடுத்தாங்க. இப்போ 1 நாள் ஆக்கி 5 மணி நேரம் ஆகிட்டாங்க. முதல் பெண் தெய்வம் அந்த கோயிலும் புனரமைப்பு செய்து கும்பாபிஷேகம் நடத்தினா நம்மளுடைய தமிழ் பாரம்பரியம் காப்பாற்றப்படும். இன்றைக்கி நம்ம நாளில் 2000 கோயிலை கட்ட முடியும். 2000 வருஷத்துக்கு முன்னாடி போய் ஒரு கோயிலை கட்ட முடியுமா? தமிழில் வாழ்ந்ததுக்கே வரலாறு, தமிழுடைய பாரம்பரியத்துக்கே வரலாறு. கண்ணகி கோயில் வந்து வாழும் வரலாறு. அதுக்கெல்லாம் நான் பெரிய அளவில் நாங்கள் அதுக்கெல்லாம் போராட்டம் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கோம். திராவிட கொள்கைகளோடு உங்களுடைய கொள்கைகள் உடன்படுமா? தேசியமும் தெய்வீகத்தையும் நாங்கள் எடுக்கிறோம். தேசியமும் தெய்வத்தையும். ஒரு தேசம் வலிமையாக இருந்தால் தான் தமிழகம் வலிமையாக இருக்கும். தமிழகம் வலிமையாக இருந்தால் தான் நம்மளுடைய தேசம் வலிமையாக இருக்கும். அப்படி தேசியமும் தெய்வத்தையும் நாங்கள் எடுக்கிறோம். இப்போ எலெக்ஷன் வரப்போகுது, என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் அதற்கு உங்களை தயார்படுத்திக்கிறதுக்கு செயல்பட ஆரம்பிச்சிருக்கீங்க? நீங்கள் மக்களை முழுசாக வந்து சந்திக்கிறோம். 25 தொகுதிகளை வந்து கம்ப்ளீட்டாக பூத்து கமிட்டிலாம் நாங்கள் போட்டு அமைக்கிறோம். 25 தொகுதியை நாங்கள் வலிமைப்படுத்துகிறோம். 234 தொகுதியை நாங்கள் வந்து ஆர்வம் செலுத்துகிறோம். ஆனால் 25 தொகுதிகளை ஒரு வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் உருவாக்கிட்டு வரோம். இப்போது நீங்கள் தொழில் சார்ந்து நிறைய விஷயங்கள் சொன்னதுனால கேட்குறேன், எம்எஸ்எம்இக்கு உங்களுடைய சைட்லேருந்து நீங்கள் என்ன மாதிரியான சப்போர்ட்லாம் நீங்கள் பண்ண முடியும் அப்படிங்க வரும்போது? மகளிர் முன்னேற்றம் பற்றி நிறையா வந்து பேசுகிறோம். மானிய கடன்கள், தொழில் கல்வியை கொடுத்து அந்த கல்விக்கான கடன்களையும் 100% பெண்களுக்கே கொடுக்கணும். அந்த பெண்கள் தொழிலதிபர்களை அதிகமாக வந்து உருவாக்கணும். ஒரு பெண் முன்னேறினா அந்த பெண்ணை சுற்றி இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான பெண்கள் முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதே மாதிரி இளைஞர்களுக்கு வந்து இந்த சிறு குறு தொழிலை பற்றிய கல்வி அறிவை வந்து கொடுக்கணும். தொழிற்சாலைகளை அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும். ஏற்றுமதி, இப்போ சீனாவை எடுத்திங்கன்னா சீனா வந்து அத்தனை ஏற்றுமதியிலையும் வல்லமை புரிந்த நாடாக வந்து இருக்குது. ஏன் இந்தியாவை மாற்ற முடியல? நம்ம அதெல்லாம் நிறையா அந்த கல்விகளை வந்து கொண்டு வரணும். கல்வியில் மாற்றம் வரணும். நீங்கள் நிறைய புது தொழில் நிறுவனங்கள்லாம் தொடங்கணும் அப்படின்னு சொன்னீங்க வேலைவாய்ப்புக்காக. அப்படி தொடங்க போடும்போது அங்கே இருக்கக்கூடிய அந்த உள்ளூர் வேலைவாய்ப்பு அப்படிங்கிறது அதை எப்படி காப்பாற்ற போகிறீங்க? அதற்கு என்ன வழி வச்சுருக்கீங்க? நகரப்பகுதிகளில் தான் தொழிற்சாலைகள் அமையுது. கிராமப்புற பகுதிகளை நோக்கி தொழிற்சாலைகள் வந்து அதிக அளவில் கிராமப்புறங்களில் தொழிற்சாலைகள் வந்து வரணும். அந்த பகுதி சார்ந்த விவசாயம் சார்ந்த தொழிற்சாலைகள் வந்து வரணும். விவசாயம் சார்ந்த ஏற்றுமதியில் எவ்வளோ வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதெல்லாம் கொண்டு வந்தால் விவசாயிகள் இளைஞர்கள் முன்னேற்றத்துக்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதே போல் ஒரு நகர கட்டமைப்பு அப்படின்னு பார்க்கும்போது பெரிய பெரிய நகரங்களில் சரி, இப்போது Tier 2 Tier 3 நகரங்கள்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு சாலை வசதியோ எல்லாருக்குமான மின்சாரமோ நீர் கிடைக்கிறது அப்படிங்கிறதோ இதெல்லாம் எல்லாருக்கும் போய் சேரணும். இந்த Tier 2 Tier 3 நகரங்களுக்கும் போய் சேரணுங்கிறதுக்கு நீங்கள் என்ன வச்சுருக்கீங்க சார் உங்களுடைய பக்கத்தில் ஐடியாஸ்? ஒரு அரசாங்கம் மட்டும் நினைத்தால் போதாது. அந்த அரசாங்கத்துக்கு கீழ் இருக்கக்கூடிய அத்தனை அதிகாரிகளும் அரசு துறையில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர், ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், உள்ளாட்சியில் பொறுப்பில் இருக்கக்கூடிய அத்தனை பேர்களும் தீர்க்கமாக வந்து முடிவெடுத்து ஒவ்வொரு கட்டமைப்பையும் வலுவுடன் கொண்டு வரணும். இது ஒரு அரசியல் கட்சி இன்னொரு அரசியல் கட்சியை வந்து குறை சொல்வதை விட இப்போ வெளிநாட்டு முதலீடு ஈர்ப்பதில்லை, எதிர்கட்சிகள் குறை சொல்வதை விட இன்னும் அதிகமாக முதலீட்டை ஈர்த்து கொண்டு வரதுக்கான வழிவகை என்ன அப்படிங்கிறதெல்லாம் எதிர்கட்சிகள் சொல்லணும். எதிர்கட்சிகள் குறை சொல்வது மட்டுமே எதிர்கட்சிகளுடைய வேலை அல்ல. நான் ஒரு 10,000 கோடியை கொண்டு வரதுக்கு நாங்கள் பேசுகிறோம் செய்கிறோம், உலக தமிழர்கிட்ட நாங்கள் பேசுகிறோம் செய்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் கட்டமைப்பை கொண்டு வந்து இணைந்து எதிர்கட்சிகள் ஆளுங்கட்சி அனைத்து அரசியல் கட்சியும் இணைந்து செயல்பட்டால் நாடு வந்து முன்னேற்றம் காணும். இப்போ மக்களுக்கு அடிப்படை அப்படின்னு சொல்லும்பொழுது ஒன்று கல்வி, இன்னொன்று மருத்துவம். இது ரெண்டுமே ரொம்ப அடிப்படையான விஷயங்கள். இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசு பள்ளிகள், அரசு ஆஸ்பத்திரிகள், இதை பற்றி உங்களுடைய
கருத்து என்ன? நீங்கள் அதை மேம்படுத்த என்ன திட்டம் வச்சுருக்கீங்க? இந்த உலக தமிழ்ச் சங்கத்தில் வந்து இருக்கேன். பல்வேறு நாடுகளுக்கு நான் வந்து பயணம் செஞ்சுருக்கேன். இப்போ நீங்கள் சிங்கப்பூர், அமெரிக்கா, UK கண்ட்ரிலாம் எடுத்துக்கிட்டால் அந்த பல்வேறு நாடுகளில் பயணம் செய்கிறப்ப அங்கெல்லாம் வந்து கல்வியும் மருத்துவம் உத்தரவாதம் அது வந்து இங்கே வந்து நம்ம ஏற்படுத்தணும். அது 2 தான் அடிப்படை. இன்றைக்கி சொத்து கூட 2வது. கல்வி வந்து நிரந்தரம். கல்வி வந்து ஒருபோதும் அழிய போவதில்லை. சொத்து அழிஞ்சிடும். அதை வந்து இன்றைக்கி நிறையா கொண்டு வரணும். நம்ம அரசு பள்ளியாக இருந்தாலும் அரசு கல்லூரியாக இருந்தாலும் அது உலகத்தரம் வாய்ந்த கல்வியை வந்து கொண்டு வரணும். அதை அரசு அந்த கொடுக்கக்கூடிய அரசு தான் ஒரு சரியான ஒரு நிலைப்பாட்டுடன் இருக்கக்கூடிய அரசாக அமையும். மக்களுக்கு அதுதான் மாற்றத்தை தரும். இன்னைக்கு மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் இருக்கக்கூடிய அந்த இணக்கத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தமிழகத்துக்கு தேவையான நிதி சரியாக தான் கிடைக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, இணக்கம் வந்து வருத்தம் அளிக்கக்கூடிய விதத்தில் தான் இருக்குது. ஏன்னா ஒரு மாநில அரசு மத்திய அரசு இணக்கமான ஒரு போக்கில் இருந்தால் தான் ஒரு மாநிலமும் ஒரு முன்னேற்றம் அடையும். நிச்சயம் கூடிய விரைவில் சில மாற்றங்கள் வரும். மத்திய மாநில அரசுகள் ஒரு இணக்கமான போக்குக்கு வரும்னு நாங்கள் நினைக்கிறோம். இப்போ ஒரு ஜிஎஸ்டியோ அல்லது ஒரு நீட்டோ இல்லை காவிரி பிரச்சனையோ இந்த மாதிரி மாநில உரிமைகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனையில் உங்களுடைய நிலைப்பாடு என்ன சார்? மத்திய அரசாங்கம் ஒரு சில கட்டமைப்புக்காக வரிகளை கொண்டு வராங்க. அதே சமயத்தில் இப்போ எங்களுடைய இதெல்லாம் வந்து இப்போ வியாபார பெருமக்கள் அதிக அளவில் இருக்காங்க. தமிழ்நாடு வந்து பெரும்பாங்கான வரியை வந்து கட்டுது. அப்போ வரியை கட்டக்கூடிய வியாபார மக்களுக்கான பாதுகாப்பும் முன்னேற்றத்துக்கும் அரசாங்கம் என்ன வழிவகை செய்யுது? வரியை மட்டும் வாங்குறது ஒரு அரசாங்கத்துடைய வேலை இல்லை. இங்கே வியாபார பாதுகாப்புக்கு அவருடைய வியாபாரம் முன்னேற்றம் அடைவதற்கு அரசாங்கம் எந்த வழிவகையை சொல்லுது அப்படிங்கிறதெல்லாம் முக்கியம். அதே மாதிரி வரி வசூல் செய்யக்கூடிய தமிழகத்திலிருந்து வசூல் செய்யக்கூடிய பணத்தை வந்து சரியாக பங்கிட்டு கொடுப்பது மத்திய அரசினுடைய பிரதான வேலை. இன்றைக்கி அதே போல் இருக்கக்கூடிய இன்னொரு பிரச்சனை, மக்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது பெண்களுக்கான பாதுகாப்பு அப்படிங்கிறது நம்ம ஒவ்வொரு நாளும் அது சம்மந்தமாக ஏதாவது ஒரு விஷயம் கேள்விப்பட்டுட்டே இருக்கோம். அதை நீங்கள் வந்து சரி பண்ணுறதுக்கு பெண்கள் பாதுகாப்புக்குன்னு நீங்கள் என்ன திட்டம் வச்சுருக்கீங்க? இல்லை, பெண்கள் பாதுகாப்பு வந்து அந்த பெண்கள் குற்றங்களுக்கு உச்சபட்ச தண்டனைகளை உடனே பெற்றுக் கொடுக்கணும். அந்த 20 ஆண்டு காலத்தில் அந்த அச்சம் அந்த பயங்கிறது வந்து விட்டு போகும். அதிகபட்ச தண்டனையாக உடனடியாக கொடுத்தால் இது மிக கண்ட்ரோல் பண்ண முடியும்னு நினைக்கிறோம். அதே போல் பெண்கள் முன்னேற்றம் அப்படின்னு வரும்பொழுது அவங்களுக்கான அந்த பெண்கள் முன்னேற்றத்திற்கான திட்டமாக நிறைய விஷயங்கள் வச்சுக்கோங்க. இப்போ நிறையா என்னை பொறுத்த வரைக்கும் பெண் தொழில் அதிபர்கள் அதிகமாக வரணும். ஒரு பெண் தொழில் அதிபர் அதிகமாக வரப்போ தான் அவங்களே சார்ந்து ஒரு 300, 400, 500, 1000 பேர்த்துக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கலாம். ஒரு பெண் தொழிலதிபர் உருவாகிறப்ப நூற்றுக்கணக்கான பெண் தொழிலதிபர்கள் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அவங்களுக்கான தொழில் கல்வி அதில் தான் நாங்கள் என்ன சொல்கிறோம், 100% வியாபார கடன், தொழில் சம்மந்தப்பட்ட கடனை வந்து பெண்களுக்கு வழங்குங்க அப்படிங்கிறது சொல்கிறோம். இன்றைக்கும் பெண்களுக்கு அந்த சுய உதவி குழுக்கள் வைத்திருக்கிறதோ அல்லது அவங்களுக்கு MSME லோன் கொடுக்குறது, ஸ்கில் டெவலப்மெண்ட், இது எல்லாமே இருந்துகிட்ருக்கு. இது சரியாக இருக்குது நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை மேடம், இல்லை. அதே ஒரு 5% 10% கடனை கொடுத்துட்டு நாங்கள் பெண்கள் முன்னேற்றத்துக்கு எல்லாம் வாரி வழங்கிட்டோம் சொல்கிறதெல்லாம் ஏற்புடையதில்லை. கண் துடைப்பே இருக்கக்கூடாதுங்க. ப்ராக்டிக்கல் நாங்கள் இந்த சித்தாந்தத்தை பேசுகிறப்ப கூட நீங்கள் அந்த சித்தாந்தத்தை பேசுவீங்களா, இந்த சித்தாந்தத்தை பேசுவீங்களா அப்படின்னா அந்த சித்தாந்தத்தை பேசுகிறதுனால என்ன ஆக போகுது? இன்றைக்கி ப்ராக்டிக்கல் லைஃப் மக்கள் வாழ்க்கைக்கு என்ன சித்தாந்தம், அதுதான் இன்றைக்கி வந்து முக்கியம். பெண்கள் முன்னேற்றத்துக்கு ஒட்டுமொத்த தொழில் கடன் 100% பெண்களுக்கு கொடுங்கன்னு சொல்கிறோம். அப்படின்னா இப்போ பீகாரில் பெண்கள் எல்லாருக்குமே 2 லட்சம் ரூபாய் வரைக்கும், அதுக்கு அதிகமாகவும் நாங்கள் லோன் கொடுப்போம், அதுக்கு முன்பணமாக 10,000 ரூபாய் அப்படின்னு கொடுத்தாங்க இல்லையா? அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது கூட வந்து வரவிருக்கக்கூடியதான். ஆனால் நீங்கள் 2 லட்சம் ரூபா பணம் மட்டும் கொடுத்துட்டு அவங்க முன்னேற்றத்திற்கான அறிவு, கல்வி, அதுக்கான வாய்ப்பு, ஒரு செலவழிக்கிறதுக்கு நான் 2 லட்சம் பணம் கொடுக்குறேங்கிறது இல்லை. அது கண்டினியூட்டி இருக்கணும். அவங்க வந்து இன்றைக்கி நான் சொல்கிறேன், பெண்கள் ஏற்றுமதியாளர்களை அதிகப்படியாக உருவாக்கணும். ஏற்றுமதினால்தான் ஒரு நாட்டினுடைய பொருளாதாரம் உயர்வடையும். இறக்குமதியில் வந்து இல்லை, இறக்குமதியில் நம்மளுடைய பணம் தான் வெளிநாட்டுக்கு போகும். ஏற்றுமதி பண்ணணும். இன்னும் ஏற்றுமதி நிறைந்த நாடு. இப்போ சுற்றுலாவில் நாங்கள் நிறையா சொல்கிறோம். இப்போ தமிழகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா சுற்றுலா நிறைந்த மாநிலம், மிகப்பெரிய கடற்கரை சுற்றுலா நம்ம பண்ணலாம். ஆன்மீக சுற்றுலா வந்து நம்ம கொண்டு வரலாம். பிரதான கோயில், மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், தஞ்சை பெரிய கோயில், பிரதான கோயிலெல்லாம் இன்றைக்கி நிறையா நம்ம தமிழகத்தில் வந்து இருக்குது. இதெல்லாம் கொண்டு வரலாம். ஆனால் இருக்கே ஹெரிட்டேஜ் டூர்ஸோ இல்லை IRCTC மூலமாக டூர்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறதோ அல்லது தமிழக சுற்றுலாத்துறை மூலமாக இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறதோ நடந்துட்டு இருக்கு. வளர்ச்சி உங்களுக்கு திருப்தியாக இருக்கா?
உங்கள் வளர்ச்சியை வந்து உலக நாடுகள் ஏற்றுக்கிறதா? ஆண்டுக்கு ஆண்டு சுற்றுலாவில் தமிழகத்துக்கான வருவாய் கூடுதான்? சுற்றுலா பயணிகளை ஈர்க்கக்கூடிய வகையில் ஆண்டுக்கு ஆண்டு அதிகரிக்கக்கூடிய வகையில் 1க்கு 2 மடங்கு 3 மடங்கு சுற்றுலா பயணிகளை அதிகரிச்சிட்டோம் அப்படிங்கிற நம்மகிட்ட ஒரு கணக்கீடு இருக்கா? இது உயர்த்தணும், அதுதானே வளர்ச்சி. இன்றைக்கி உலகத்திலே ஒரு மாநிலம் தமிழகத்தை தலைச்சிறந்த சுற்றுலா மாநிலமாக நம்ம கொண்டு வர முடியும். நிச்சயமாக கொண்டு வருவோம். அடுத்து ஆளக்கூடிய அதிகார வர்க்கத்தில் இருக்கிறவர்களிடம் நாங்கள் சொல்லக்கூடிய இடத்துல இருப்போம். அவர்கள் நாங்கள் சொல்வதை கேட்கக்கூடிய இடத்துல இருப்பாங்க. இன்றைக்கி எப்படி நீங்கள் பெண்களுக்கு சொன்னீங்களோ அது மாதிரி தான் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புக்கு என்னென்ன திட்டங்கள் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத சொன்னீங்க. இன்றைக்கி அதெல்லாம் தாண்டி மிகப்பெரிய பிரச்சனையாக நிற்கிறது இந்த போதை பழக்கம் அப்படிங்கிறது. இந்த போதை பழக்க ஒழிப்பு, நீங்கள் மதுவிலக்குக்கு சொன்ன மாதிரி இதுக்கு என்ன நீங்கள்? மது மட்டுமல்ல, போதை. இப்போ வேலை வாய்ப்பு இன்மையினால் வந்து இளைஞர்கள் வந்து நிறைய இளைஞர்கள் வந்து போதை பழக்க வழக்கத்துக்கு போகிறாங்க. வேலை வாய்ப்பை வந்து அவனுக்கு உருவாக்கி கொடுக்கணும். அது கொடுக்குற மூலமே ஒரு பாதி வந்து மது ஒழிப்புக்கு வாய்ப்பு இருக்குது, போதை ஒழிப்புக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி டாஸ்மார்க்கு முழுவதுமாக முற்றிலும் ஒழிக்கப்படணும். இன்றைக்கி சாதாரணமாக தொடங்கக்கூடிய விஷயம். இன்றைக்கி இளம் விதவைகள் வந்து ரொம்ப அதிகமாகிட்டாங்க. இப்போ நாங்கள் வந்து அதாவது இந்த அப்பா இல்லாத மாணவிகளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டு காலமாக கல்வி உதவித்தொகை தெரிஞ்சும் தெரியாமல் கொடுத்துட்டே வரோம். இப்போ ஆண்டுக்கு பார்க்குறப்ப அப்ளிகேஷன் அதிகமாக வருது. அப்போ என் கூட இருக்க பசங்க, தலைவரை போன தடவை இந்த தடவை அப்ளிகேஷன் கூட வந்திருக்கேன் அப்படின்னா, டாஸ்மார்க்கில் வியாபாரம் கூடியிருப்பான், இங்கே இளம் விதவைகள் கூடியிருக்காங்கப்பா. ஒரு 30 வயசில் குழந்தைகளை விட்டுட்டு ஒரு கணவன் இறந்து போகிறான். ஒரு பெண்மணி 30 வயசில் பிறகு மீதி இருக்கக்கூடிய 30-40 ஆண்டு காலம் தன் குடும்பத்தை நடத்த எவ்வளோ கஷ்டம். இப்போ அதாவது மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு. நாட்டுக்கே கேடு. அப்புறம் அதை வச்சுருக்கீங்க வருமானம்னா இது மட்டுமே வருமானமா? பீகாரில் வந்து சொன்னாங்க 28,000 கோடி ரூபா மது ஒழிப்புனால வந்து வருமானம் போகுது அப்படின்னு சொல்லி இது ஒரு தேர்தல் அறிக்கையில் ஒரு கட்சி கொடுத்துருந்தாங்க. அங்கே 28,000 பேர் செத்தா பரவாயில்லையா? 28,000 பேர் செத்தா பரவாயில்ல, எனக்கு 28,000 கோடி ரூபா வருமானம் வரணும். மக்கள் சாகுறானே. இன்றைக்கி எல்லாம் விதவைகள் கூட்டிகிட்டு போவேன். மதுனால விதவைகள் கூடுவாங்களா குறைவாங்களா? மது விற்பனை அதிகரிக்க இங்கே மரணங்கள் அதிகரிக்குமா, மரணங்கள் குறையுமா? இதெல்லாம் ரொம்ப எங்களுக்கு ஆதகமாக இருக்குது. வருமானத்துக்கு 1000 வழி இருக்குங்க. தமிழக அரசு வந்து இந்தியாவிலே முன்மாதிரி வருமான மிகை மாநிலமாக மாற்றுறதுக்கு எவ்வளவோ வழி இருக்குது. அதுக்கு திட்டம் அவங்க, அதுக்கு வல்லுநர்கள் கொண்டு வாங்க. அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணுங்கள். மது விற்பனை எப்படி கூட்டணும் அப்படிங்கிற ஆராய்ச்சி நம்மளுக்கு தேவையில்லை. இன்றைக்கி இருக்கக்கூடிய சினிமாவை பற்றி உங்களுடைய பார்வை, நீங்கள் அதில் என்னென்ன மாற்றங்கள் வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? மக்கள் மத்தியில் பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. அதனால் வரக்கூடிய சினிமா படங்கள் வந்து மக்களுடைய முன்னேற்றம், மக்களை வந்து மதத்தினால் ஜாதியால் பிரிக்கக்கூடிய ஒரு ஊடகமாக சினிமா இருக்கக்கூடாது. அப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இப்போ இருக்கு இன்றைக்கி இப்போ ஒரு சில படங்கள் வந்து ஒரு சில மக்கள் பாதிக்கப்படுற மாதிரி எடுக்கிறாங்க, வருது. ஒரு சில உயர்ந்த சமூகமாக வந்து சினிமாவில் வந்து எடுக்கிறாங்க. அப்போ அந்த சமூக இளைஞர் மத்தியில் அது திணிக்கப்படுது. இப்போ இந்த மாதிரி படங்கள் எடுக்கப்படுறதுனால ஜாதி பாகுபாடு குறையுதான் வளருதான். அப்போ அதை வந்து கண்ட்ரோல் பண்ணணும்ல. அதை வந்து ஒரு படம் வருது, 2 படம் வருது, 5 படம் வருது, 10 படம் வருது அப்படின்னா ஜாதி வன்மம், படுகொலைகள் அதை வந்து அந்த சினிமா படத்தில் காட்டுறதுனால இளைஞர் மத்தியில் இது குறையுமா கூடுமா? அதுக்கு ஒரு நம்ம சென்சார் போர்டு வலுவான ஒரு கட்டுப்பாடை கொண்டு வரணும். ஒரு தொழில்துறையில் ஒரு இளைஞர் முன்னேறின மாதிரி காணுங்க, ஒரு தொழில்துறையில் பெண்கள் முன்னேறின மாதிரி காட்டுங்க, ஒரு விவசாயி வந்து ஒரு வித்தியாசமான விவசாயத்தில் முன்னேறின மாதிரி காட்டுங்க, ஒரு நாடு முன்னேறின மாதிரி காட்டுங்க, ஒரு இளைஞர் கஷ்டப்பட்டு தன் குடும்பத்தை மேம்படுத்தினதாச்சும் படத்தில் காட்டுங்க. சுவாரஸ்யமாக இருக்குமா இதே மாதிரி எடுத்துகிட்டே இருந்தால்? அதுக்காண்டி சுவாரஸ்யம் இல்லை அப்படின்னா எப்படி வேணாலும் எடுத்துக்கலாமா? அந்த படங்கள்னால மக்கள் மத்தியில் பாதிப்பு இல்லைங்கிறீங்களா? ஒரு சிலருக்கு சந்தோஷமாக இருக்கலாம், வருமானத்தில் ஒரு சிலருக்கு சந்தோஷமாக இருக்கலாம். நீங்கள் அதாவது ஒரு சமூகத்தை தாழ்த்தி வந்து படம் எடுப்பதே அதே வந்து இங்கே சரியான சமூக நீதி அல்லன்னு நான் சொல்கிறேன். இன்றைக்கி அதெல்லாம் தாண்டிட்டோம். நம்ம எல்லா சமூக மக்களும் எல்லாம் நம்ம ஒன்றிணைந்து நம்ம போய்கிட்டு இருக்கோம். எல்லா சமூகம் இப்போ ஒரு சமூக அமைப்பில் இருக்கக்கூடியவங்க என் சமூகத்துக்காக நான் போராடுறேன், என் சமூகத்துக்காக போராடுறேன் அப்படின்னா அப்போ நீங்கள் மற்ற எல்லா சமூகமும் இன்றைக்கி கல்வி, வேலை வாய்ப்பு எல்லாருமே மேலே தானே போயிட்டு இருக்கோம். இன்னும் மேலே தானே போகிறோம். நீங்கள் தொடர்ந்து அரசியல் இருக்கீங்க, அதாவது அதை பற்றி உங்களுக்கு நிறைய தெரியும். உங்கள் குடும்பமே அரசியலில் இருந்த குடும்பம் அப்படிங்கிறதுனால நான் கேட்குறேன், இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களில் நீங்கள் வியந்து பார்க்கக்கூடிய தலைவர்கள் யார்? நிறைய தலைவர் இருக்காங்க. இன்றைய அரசியல் சூழ்நிலையில் அது சொல்வது சரியாக இருக்காது, ஏற்புடையதாக இருக்காது. இதற்கு முந்தைய இருந்த இதுவும் ஐயா ஜி.கே. மூப்பனார் ஐயா இருந்தார். நான் காங்கிரஸ் கட்சியில் இருக்கிறப்ப ஐயா மூப்பனார் கூட பயணித்தேன். எனக்கு பேரே ஐயா தான், ஜி.கே. மூப்பனார் தான், ஜெகநாத் மிஸ்ரான்னு எனக்கு பேர் வச்சார் தலைவர். அதேமாதிரி கேப்டன் விஜயகாந்த் கூட நான் பயணிச்சிருக்கேன்.
அவரும் ஒரு அருமையான ஒரு தலைவர். நான் பயணித்த தலைவர்கள்லாம் அருமையான தலைவர்கள் தான். அவங்ககிட்டருந்து நான் கற்றுக்கிட்ட பாடம் தான் இன்றைக்கி அரசியலில் ஒரு அருமையான ஒரு கொள்கையை நான் முன்னெடுத்து செல்வதற்கு ஒரு வழிவகையாக இருக்குது. கேப்டனோட நீங்கள் பயணிச்சிருக்கீங்கிறதுனால கேட்குறேன். கேப்டனுக்கும் உங்களுக்குமான அந்த நட்பு, நீங்கள் அவரை பார்த்து ரசித்த சில விஷயங்கள், நீங்கள் ஆச்சரியப்பட்ட ஏதாவது தருணங்கள்? அதாவது மனசில் பட்டதை அப்படியே சொல்லுவார். மனசில் ஒன்று வச்சு அப்படிலாம் சொல்ல, மனசில் பட்டதை அப்படியே சொல்லுவார். டப்பு டப்பு டப்புன்னு அப்படியே தீர்க்கமாக சொல்லுவார். தமிழக மக்கள் மீது அதிகமான ஒரு பற்றுதல் வைத்திருந்தார். நான் அவரோட நிறையா பயணங்கள் அவரோட நான் மேற்கொண்டிருக்கேன். 2006 சட்டமன்ற தேர்தலில் தேமுதிகவுடைய முதல் வேட்பாளர் நான். கம்பம் சட்டமன்ற தொகுதியில் முதல் வேட்பாளர் நான். அவரோட நான் நிறையா நீண்ட தூரங்கள் வந்து பயணிச்சிருக்கேன். தமிழக மக்களுக்கு நிறைய விஷயங்கள் அவர் சிந்தித்தார். ஆனால் மக்கள் அவரை சரியாக பயன்படுத்திக்கிறல அப்படிங்கிற ஒரு ஆதகமும் எனக்கு வந்து இருக்குது. அவரை போன்று ஒரு மனிதரை இன்னி பார்ப்பது ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு கேப்டன் அவர்களை வந்து மக்கள் எல்லாருமே தூக்கி கொண்டாடுறாங்களே, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு மனுஷன் இறந்து போன பிறகு தூக்கி கொண்டாடி என்ன இருக்கிறப்ப நீங்கள் கொண்டாடலையே, அதுதான் மேட்ரு. இன்றைக்கும் அப்படி தான். இன்றைக்கி அப்படி இருக்கிறப்போ ஒரு மனுஷனுடைய நல்லது கெட்டது பார்க்காம விட்டுட்டு அவன் இல்லாதப்போ வந்து நம்ம சொல்கிறது வந்து அது இல்லை. பல்வேறு விஷயங்கள் இருக்குது, பல்வேறு தலைவர்கள் மத்தியில் வந்து இருக்குது. கேப்டன் அப்படின்னு சொல்லும்போது பொதுவாக எல்லாரும் சொல்கிறது, அவர் வந்து யார் வந்தாலும் வயிறார சாப்பாடு போடுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாருடைய அந்த பாதுகாப்புக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பார். இன்ஃபேக்ட் அவருடைய கூட்டங்களில் கூட நீங்கள் முடிஞ்சு போகும்போது சேஃபாக போங்க அப்படின்லாம் அவர் சொல்லக்கூடியவர் இல்லையா? நீங்கள் இதெல்லாம் தாண்டி அவர்கிட்ட நீங்கள் பார்த்து ஒரு வியந்த ஏதாவது ஒரு விஷயம் தெரியாது வெளியில் யாருக்குமே அப்படின்னு? இப்போ ஒரு மாநாடு, ஒரு பொதுக்கூட்டம் அப்படின்னா அது முடிஞ்சு வார வரைக்குமே காலையில் வரைக்குமே ஏதாவது ஃபோன் வருதா செய்தா அப்படின்லாம் எதிர்பார்ப்பார். அது திரும்ப ஃபோன் போட்டும் கேட்பார். எவ்வளோ போயிட்டாங்களாப்பா, கேட்டிங்களா, பேசுனீங்களா, உங்கள் மாவட்டத்திலேருந்துலாம் போயிட்டாங்களா, அந்த மாவட்டத்தில் போயிட்டாங்களா அப்படின்னு கேட்பார். இன்றைக்கி இருக்கக்கூடிய தலைவர்கிட்ட அது வந்து குறைவாக இருக்குது. இப்போ இப்போ ஐயா ஜிகே மூப்பநாட்டிலேருந்து சில விஷயங்களை எளிமையை கற்றுருக்கேன், அதை நடைமுறைப்படுத்துகிறேன். அது கேப்டன் விஜயகாந்த்கிட்டேருந்து இந்த முறைகளாக நாங்கள் ஒவ்வொரு 7 மாநாடுகள் நடத்தியிருக்கோம். ஒவ்வொரு மாநாட்டில் இந்த அணுகுமுறையெல்லாம் நாங்கள் கடைப்பிடிப்போம். கடைசி வரைக்கும் அவன் போய் சேரணும் செய்யணும். 7 மணிக்கெல்லாம் மாநாடை முடிச்சிடுவோம். நைட்டு 9 மணி 10 மணி வரைக்கும்லாம் மாநாடை இழுக்க மாட்டோம். 7 மணிக்கே மாநாடை முடிச்சிடும். அதே மாதிரி இப்போ என்னுடைய எந்த அலுவலகத்துக்கு யார் வந்தாலும் சாப்பிடாம அனுப்புறதில்லை. எல்லோரையும் சாப்பிட விட்டு தான் அனுப்புவோம் செய்வோம். அது அந்த நடைமுறையெல்லாம் கடைப்பிடிச்சிட்டு. நீங்கள் நிறைய விஷயங்கள் நீங்கள் உங்களுடைய திட்டங்களாக சொன்னீங்க. அதாவது ஒரு மதுவிலக்கில் ஆரம்பித்து எல்லாருக்கும் வந்து தூய்மையான காற்று, தூய்மையான நீர் கிடைக்கணும் அப்படிங்கிறதுல ஆரம்பித்து நிறைய சொன்னீங்க. அதாவது மக்களுக்கு என்ன தோணும் அப்படின்னாக்கா, அப்போ எல்லாருமே இந்த மாதிரி நிறைய வாக்குறுதிகள் கொடுக்குறாங்க, ஆனால் அதை நிறைவேற்றுறது நிறைய பேர் பண்ணுறது இல்லையேங்கிறாங்க. அப்படி நீங்கள் கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகள் நிறைவேறதுக்கு நீங்கள் என்னென்ன திட்டங்கள் வச்சுருக்கீங்க? எப்படி அது மாறுபட்டு மற்ற கட்சிகள்லேருந்து நீங்கள் செய்ய போகிறீங்க? ஒரு வாக்குறுதியை சொல்கிறது மட்டும் ஒரு அரசு இயக்கத்தினுடைய வேலையால், ஒரு வாக்குறுதியை எளிய முறையில் அதை நடைமுறைப்படுத்துறதுக்கான திட்டமும் நாங்கள் வலுவாக வச்சுருக்கோம். இப்போ அதுவும் வந்து இப்போ நீங்கள் விவசாய விலை நிர்ணயமாக இருந்தாலும் சரி, இந்த மது ஒழிப்புக்கே வந்து இப்போ நிறையா வந்து என்னென்னா, உடனே டாஸ்மார்க்கை அடைச்சிட்டா நிறையா வந்து கை நடிக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து சொல்கிறாங்க. அன்றாடம் சாப்பிட்றதுனால ஆயிரக்கணக்கான இறந்துக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வலுவுடன் உடனே நிறுத்தணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து கொண்டு வரோம். திட்டங்கள் வலுவாக வச்சுருக்கோம். அதாவது சாத்தியக்கூறான திட்டங்கள் ஒவ்வொரு விஷயத்துக்கும். ஒரு அரசியல் கட்சி அப்படின்னு வரும்பொழுதே இந்த ஊழல் குற்றச்சாட்டு அப்படிங்கிறத ஃபேஸ் பண்ணாத எந்த கட்சிகளுமே இல்லை. அதை சரி பண்ணுறதுக்கு அந்த மாதிரி ஒரு கட்சியாக இல்லாமல் எங்கள் இது வந்து ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் உறுதிப்படுத்துறதுக்கு என்ன பண்ணுவீங்க? இப்போ முன்னாடி இருந்ததை விட இப்போ நிறையா விஷயங்கள் வந்து அது மாநில அரசாங்கம் இருந்தாலும் மத்திய அரசாங்கம் இருந்தாலும் ஒரு ஓப்பனான திட்டங்கள் வந்து இருக்குது. ரெண்டாவது வந்து நீதிமன்றங்கள் தலையீடு வந்து எல்லா விஷயங்களும் இருக்குது. ஒரு அரசு வேலையில் ஒரு சின்ன ஒரு மாற்றம் வந்துருச்சு அப்படின்னா நீதிமன்றம் வந்து தலையிட்டு அதெல்லாம் பண்ணுறாங்க. அப்படி இல்லை. இப்போ நிறையா வந்திருக்கு. படிப்படியாக ஊழல் குறையும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கும். நிச்சயம் அந்த ஊழலை ஒழிப்பதற்கு நமது மக்கள் முன்னேற்றக் கழகம் முன்னிருந்து பல்வேறு விஷயங்களில் போராடும். பல்வேறு முன்னேற்பாடான ஊழலை ஒழிப்பதற்கான திட்டத்தை நாங்கள் சொல்லுவோம். ஒருவேளை கட்சிக்குள்ளே இந்த மாதிரி ஏதோ ஒரு சம்பவம் நடந்துருச்சு, ஊழல் தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் என்ன மாதிரியான தீவிரமான நடவடிக்கை எடுப்பீங்க? கட்சியை விட்டு தான் காலி பண்ணணும். சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கணும். உங்களோட நமது மக்கள் முன்னேற்ற கழகத்தில் வந்து சேரக்கூடிய தொண்டர்களாக இருக்கட்டும் அல்லது உறுப்பினர்களாக இருக்கட்டும், நீங்கள் அவங்ககிட்ட என்னென்ன விஷயங்கள் சொல்வீங்க, எதிர்பார்ப்பீங்க சார்? அதாவது ஆரம்பத்தில் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி உங்கள் குடும்பத்தை இப்போ நான் போன எடுத்தனே உங்கள் குடும்பத்தை பார்த்தியாப்பா, உன் தொழில் வருமானம் கரெக்டாக இருக்கா, கரெக்டாக வேலைக்கு போகிறேன்ப்பான்னு கேட்டுட்டு நான் அடுத்த விஷயமே நான் வந்து பேசுவேன். ஒரு தொண்டனுடைய நலனை வந்து நினைக்காம ஒரு தலைவன் வந்து அரசியல் செய்வது சரியாக இருக்காது அப்படிங்கிறத நினைக்கிறேன். யாராவது என்ன சொல்லலாம், சார் தலைவர் 2 நாளைக்கு நான் வர முடியாது அப்படின்னு சொன்னேன். 2 நாளைக்கு பரவாயில்ல, உன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நீ ஃப்ரீயாக இருக்கிறப்ப வந்து
கட்சி வேலையை பார் அப்படிங்கிறது தான் சொல்லுவேன். ஒன்றும் ஒவ்வொரு தொண்டனுடைய ஸ்பெஷலாக அக்கறை எடுக்கிறான். ஃபுல்லாக மெடிக்கல் செக்கப் பண்ணு அப்படின்னு சொல்கிறேன். மெடிக்கல் செக்கப் பண்ணிக்க, உன் குடும்பத்துக்கு நீ வந்து முக்கியம் அப்படின்னு சொல்கிறான். இந்த கொள்கையெல்லாம் முன்னெடுத்து போகிறனால அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் மத்தியில் நமது மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இருக்குது. எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து அவங்க அம்மாவோ மனைவியோ போன்னு சொல்ல மாட்டாங்க. நமது மக்கள் முன்னேற்றம் தொடர்ந்து இந்த கொள்கையை நாங்கள் பேசிகிட்டே இருக்கிறனால, ஏப்பா நீங்கள் போங்கப்பா, அங்கே சில நல்ல விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க, செய்வாங்க, பண்ணுவாங்க. எங்களுடைய தொண்டர்களுமே கட்சி கூட்டத்துக்கு அதுக்கு இதுக்கு வந்துட்டு போனால், எங்கள் கட்சியுடைய பொறுப்பாளருடன் பேசிட்டு போனாவே மன ஆறுதலாக இருக்குது அப்படிங்கிற எண்ணத்தோடு ஒரு ஆர்வமாக வந்துகிட்டே இருக்காங்க. அதே மாதிரி ஒரு தினமும் ஒரு பல்லாயிரக்கணக்கானவர் அரசியல் கட்சியில் இணைஞ்ச வண்ணம் இருக்காங்க. அதாவது உங்களை வந்து ஒரு சோஷியலி நீங்கள் ரொம்ப ஆக்டிவாக இருந்தீங்க, நிறைய பேருக்கு சமூக சேவைகள் பண்ணிட்டு இருந்தீங்க, நிறைய பேருக்கு தனிப்பட்ட அளவில் உதவிகள் பண்ணிட்டு இருந்தீங்க. அந்த வகையில் உங்களுக்கு லட்ச மக்கள் வந்து உங்களுக்கு தெரியும், உங்களை தெரியும், அவங்களுக்கு உங்களுடைய குணங்கள் என்னங்கிறதெல்லாம் தெரியும். ஆனால் இப்போ நீங்களே வந்து ஒரு கட்சியினுடைய தலைவராக போகும்போது பொது வழியில் உங்களுடைய வரவேற்பு எப்படி இருக்குது? இல்லை, வரவேற்பு ரொம்ப பிரதானமாக இருக்குது. அது அன்றாடம் சந்திக்கக்கூடிய ஆர்வத்துடன் சந்திக்கக்கூடிய மக்கள், அவங்க ஏதோ ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்துருக்காங்க. அந்த மாற்றத்தை நம்ம கொடுக்குறோங்கிற ஒரு மன நிறைவு வந்து இருக்குது. முற்றிலுமாக அரசியலில் மாற்றத்தை நம்மளால் கொண்டு வர முடியுமா அப்படிங்கிறத விட ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை நிச்சயமாக கொண்டு வர முடியும். நமது மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மூலம் மக்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நல்ல விஷயங்களை நிச்சயமாக நம்ம செய்ய முடியும். நமது கட்சி வலுவுடன் முன்னேறும் பொழுது மக்கள் முன்னேற்றமும் அதை சார்ந்து இருக்குங்கிற நம்பிக்கை எனக்கு வலுவாக இருக்குது. நிறைய நல்ல நல்ல விஷயங்களை கொள்கைகளாக வச்சுருக்கீங்க. வாழ்த்துக்கள். நன்றி மேடம், நன்றி.